எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டார்க் சோல்ஸ் 3 லாத்ரிக் பார்ட் 2. லாஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக செகண்ட் பான் ஃபயரில் முடித்தோம். பார்த்தீங்கன்னா சோல்ஸ் கையில் நிறையா இருக்குது. நம்ம போயிட்டு ஃபயர்லிங்ஸ் ரெயின் போயிட்டு லெவலப் பண்ணிப்போம். வாங்க போகலாம். இல்லை இப்போ தாங்க பார்க்குறேன். அங்கே ஆக்சுவலாக யாரோ இருக்காங்க. நம்ம இப்போ ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோரே பண்ணல, டைரெக்டாக லாத்ரிக் போயிட்டோம். இருங்க லெவலப் பண்ணிட்டு அவன்கிட்ட போய் பேசுவோம். எது லெவலப் பண்ணுறதுன்னு தெரில. இப்போதைக்கு விகரே போடலாங்க. விகர் தான் ஹெல்த்து. ஆக்சுவலாக வைட்டாலிட்டி வந்து வெயிட் எத்துன்னு போட்டிருக்கு. ஆனால் இப்போ இருக்க வெப்பனே நமக்கு ஓகே தான். அதனால் விகரை போட்டு ஹெல்த் ஏற்றிப்போங்க. வாங்க அவன்கிட்ட போய் பேசுவோம். ஏங்க இன்னொருத்தர் வேறு இங்கே ஒருத்தங்க இருக்காங்க. இருங்க அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு பேசிடுவோம். பேசிக்கலாக என்ன சொல்கிறான்னா, இவ வந்து ஸ்ட்ரெயின் மேட்டுன்னு, இவளும் நம்மள மாதிரி 100. இவகிட்ட வெப்பன்ஸு ஆர்மர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இவ வந்து ஃப்ரீயாக தர மாட்டாலாம். இவளுக்கு வந்து சோல்ஸ் வந்தால் தருவாலாம். இவங்க ஸ்டோரில் நிறைய ஐட்டம் இருக்குது. இப்போதைக்கு நம்ம டார்ச்சும் அப்புறமேட்டுக்கு ஃபயர் பாம் மட்டும் வாங்கிக்கிறோம். ரெண்டுமே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறம் ப்ரிசம் ஸ்டோன் ஏதோ போட்டிருக்காங்க. அது ஏதோ லைட் எரியுமா. ஓகே இப்போ இவங்கிட்ட பேசுவோம். ஏங்க வெப்பன் ரெடி பண்ணுறாங்க. ஓகே பேசிக்கலாக என்ன சொல்கிறான்னா, இவன் பேர் ஆண்ட்ரே. இவன் வந்து பிளாக் ஸ்மித்து. இவன்கிட்ட வந்து வெப்பன்ஸ் வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம், வெப்பன் இன்ஃப்யூஷனும் பண்ணிக்கலாம்னு சொல்கிறான். ஆக்சுவலாக பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து டைட்டனேட் ஷார்ட் வேணும். ஓகே நம்மளோட வெப்பன் பார்த்தீங்கன்னா டீப் பேட்டில் ஆக்ஸு. இது ஆல்ரெடி இன்ஃப்யூஷன் இருக்கிறதுனால நமக்கு வந்து காட்ட மாட்டேங்குது. ஓகே இவங்ககிட்ட அலர்ட் எஸ்டஸ் ஃப்ளாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து நமக்கு வந்து ஃப்ளாஸ்க்கு வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நமக்கு இங்கே ப்ளூ தேவையில்லாதனால அதை எல்லோவாக மாற்றிக்கிட்டோம். நம்ம ஜேர்னி திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன அடிப்போமா? வாங்க ட்ரை பண்ணோம். இவன் எங்கேருந்து வந்தான்னு தெரில. ரொம்ப நேரம் அடி வாங்க முடியலங்க. ஃபுல் ஸ்டாமினா குறைச்சிட்றான் ஃபுல்லாக பிளாக் பண்ணால். இங்கே பாருங்கள். ஆனால் மூவ் செட் ஈஸியாக தான் இருக்குது. 3 அடி அடிக்கிறான். கரெக்டாக நம்ம பேக்கில் வந்து கிரிட்டிக்கல் ஹிட்டு போட்டுடலாங்க. அவ்வளோதான். நைட் ப்ராஸ்பிரோ. ஓகேங்க இது வந்து பவுமாரி தான். ஆனால் இதுக்கு வந்து இந்த போல்ட் யூஸ் பண்ணோம். ஷார்ட் ரேஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக தான் இருக்கானுங்க. கீழே ஆக்சுவலாக நம்ம அவன்கிட்ட செத்துருக்கவே தேவையில்லைங்க. ஹெச்பி இல்லாமல் நம்ம வந்து அவசரப்பட்டு கீழே போய் செத்துறோம். வாங்க கீழே போவோம். ஆனால் டபுள் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், 3 அடி அடித்தாலே ஃபுல் ஸ்டாமினா காலி ஆகிடுதுங்க. என்ன தான் டேமேஜ் அதிகமாக இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் காஷியஸாக தான் இருக்கணும். இந்த மாதிரி ஈஸியான எனிமினா ஓகே, பாஸ்கெட்டெல்லாம் மாட்டா நம்மளை முடிச்சுடுறாங்க. லாஸ்ட் டைம் இவங்கிட்ட தான் செத்தான். லாங் ஷாட். ஆக்சுவலாக நம்மளோட ஸ்டார்டிங் வெப்பன் தாங்க இது. அதே வெப்பனே திருப்பி வந்திருக்காங்க. இந்த பக்கம் போக முடியல. எதுவும் இல்லைங்க, நேராகவே போவோம். எங்க உள்ளே ஒன்று உட்காந்துருக்காங்க. ஓப்பன் பண்ண முடியலங்க, லாக்குடுன்னு காட்டுது. யாருன்னு தெரில. உள்ளே ஒன்று வச்சுருக்கானுங்க. ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சுருக்கானுங்க. பாருங்க ஏதோ சாப்பிட்டுட்டுலாம் வச்சுருக்கானுங்க.
ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் 3 கேட்டு லாக்டில் இருக்குங்க. ஒன்று வந்து இங்கே இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஏரியாவில் 2 நாய் சுற்றிட்டு இருந்ததில்ல அங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று இருந்ததுங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அதான் இங்கே தாங்க, இந்த டோர் தான். இதுவும் லாக்டில் இருக்குது. இப்போ வரைக்கும் 3 டோர் லாக்டில் இருக்குது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதான் அவங்க வழி, வேறு எதுவும் வழி இல்லை. இந்த வழியில் தான் போகணும். சைடில் தான் இருக்கா? ஒன்றும் இல்லைங்க, இதான் இங்கே ஒன்று இருக்குங்க. சோல் சரிங்க, எங்கேருந்து வரானுங்கன்னே தெரியலங்க. செவுத்துலேருந்து வரானுங்க. பள்ளியாட்டி செவுத்துல ஓட்டிட்டு இருக்கானுங்க. சைடில் பாருங்க, கிரில் கம்பி போட்டு வச்சிருக்கானுங்க. வாங்க இவங்களை பொழப்போம். ஏங்க திருப்பி இவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க. லாஸ்ட் டைமே வந்து நம்மளை போட்டாங்க. நம்மளை ஃபாலோ பண்ணலங்க அவன். சரிங்க, அவனை போட ட்ரை பண்ணுவான். ஃபயர் பாம் 20 இருக்குங்க. ஒன்று டேமேஜை பாருங்க, அலறான். கரெக்டாக தூரமாக வந்து தூக்கி போட்டு கொண்டுலாங்க. அவசரப்பட்டாங்க, ஒழுங்காக பின்னாடி இருந்து அடிச்சிருக்கலாம். ஒரே அடி தாங்க, ஒரு அடிங்க. சே, அதே மாதிரிங்க போன வாட்டி மாதிரி ஒரு சீட்டில் தப்பிச்சிட்டாங்க. இந்த வாட்டி போடுறாங்க இவனை. ஸ்கில்லை போட்டு வச்சுப்பான். எதுக்கும் சோல் ரிட்யூவ் பண்ணியாச்சு. பாம தூக்கி அடிப்பான். இந்த வாட்டி சாகக்கூடாதுங்க, கரெக்டாக அவனை முடிச்சிடணுங்க. தூரமாக வந்து அடிப்பாங்க. பாதி முடிஞ்சது. இருங்க, மேலே ஓடிடுவோம். கிட்ட வரானான்னு பார்ப்போம். வந்தால் மேலே வந்துட்டாங்க. மேலே ஏறுவானான்னு தெரியலையே. ஏறானா? இல்லைங்க, நடந்து போகிறான். அதனால அவ்வளோதாங்க, செத்தாங்க. இங்கேருந்து பாம்பை தூக்கி அடிப்போங்க. 1 2 3 செத்தாங்க. சாவுட. டைட்டனேட் ஷாடுங்க. நம்ம வெப்பன் அப்கிரேட் பண்ணுறதுக்கு தேவைப்படுதுங்க. பாருங்க, நம்ம இவனை அடித்து ஃபார்ம் பண்ணலான்னு நினைக்கிறேங்க. ஆனால் இவன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் உழுதுங்க. நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டே போட்டு தள்ளிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எதுவும் கிடைக்க மாட்டேது. இங்கே வந்து ப்ளூ கலரில் இருக்குங்க, ஏதோ ஒரு பூச்சிங்க. ஓடுவோங்க, அடிங்க. அட்ரா எங்கே ஓடுதுன்னு பாருங்கள், எங்கெங்கேயோ ஓடுது. செத்துருச்சு. ராஜ்யம் இது தேவையில்லைங்க. லார்ஜ் சோல் எந்த பக்கம் வழியா இருக்குன்னு தெரியலையே. அந்தாண்ட ஏதோ ரேணி இருக்குங்க, கீழே போவோம். எங்கேருந்து அடிக்கிறானே தெரிலங்க. கரெக்டாக நான் இறங்கும் போது இறங்குற இடத்துல அடிக்கிறான். ஏங்க கரெக்டாக இவன் அடிக்கும் போது இன்னொருத்த அடிக்கிறாங்க. ஏன்னா எத்தனை பேரா வச்சுருக்கீங்க? இங்கே பாருங்க, செவுத்துலேருந்து 2 பேர் ஏறி வரானுங்க. கிட்ட அப்படியே நம்ம எடுக்க போகலான்னு நினைப்போம், திடீர்னு பார்த்தா செவுத்துலேருந்து ஏறி அடிக்கிறானுங்க. கீழே 2-3 பேர் இருக்கானுங்க. போகலாமா வேணாமா? வேணாம், கீழே ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னொரு வாட்டி போவோம். இப்போதைக்கு இந்த பக்கம் போவோம். சைடில் தோடி தெரியுது. சரிங்க, இந்த பக்கம் போவோம். யாருங்க கீழே? அவனை பாருங்க, எவ்வளோ பேர் வெப்பன் வச்சுருக்காங்க. கசாப்பு கடை கத்தியோட பெருசாக வச்சுருக்காங்க. இங்கே எதை வச்சுருக்கானுங்க? பிளாக் ஃபயர் பாம் என்னன்னு தெரியல, பார்ப்பாருங்க.
ஓகே, இதுவும் அதே மாதிரி தாங்க, சாதா ஃபயர் பாம் மாதிரி. ஆனால் இன்ஃப்ளிக்டிங் கிரேட் ஃபயர் டேமேஜ்னு போட்டிருக்கான். ஸோ ஒருவேளை பிளாக் ஃபயர் பாம் வந்து ஃபயர் பாமோட எக்ஸ்ட்ரா டேமேஜ் உள்ளோன்னு நினைக்கிறேன். ஏங்க எவனோ வராங்க. ஏங்க இவன் பார்த்தீங்கன்னா வேற வெப்பன் வச்சுருக்காங்க. இவன் நைட் இல்லைங்க, ஸ்பியர்மேன். டே இருறா. ஏங்க இவன் ரேஞ்சை பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குங்க. ரொம்ப தூரத்துலேருந்தே நம்மளை பியர்ஸ் பண்ணி அடிக்கிறான். இங்கே பாருங்க, அவன் வந்து ஷீல்டு வச்சு வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா பேரிஸ் ஸ்கில் தான் இருக்குது. நமக்கு அதை யூஸ் பண்ணவும் தெரில. நம்ம வெப்பன் ஸ்கில் யூஸ் பண்ணோன்னா டபுள் ஹேண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கிட்டே போட மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்க, கரெக்டாக பிளாக் பண்ணிடுறான். கொஞ்சமாவது கேப் விட்றா. இன்னும் ஒரு 2 அடி. கரெக்டாக அவன் த்ரெஸ் பண்ணும் போது நம்ம நவுந்துக்கணுங்க. அப்படியே நவுந்துட்டு அவ்வளோதாங்க. சோல் இந்த பக்கம் உள்ளே இருக்கு. மேலே ஒருத்தர் இருக்கான். ஏதோ ஒரு சோல் இருக்குங்க, பின்னாடி ஒருத்தர் வரான். இவங்க லைட் வச்சு கத்துவாங்களே அவங்க. இவங்க ஏதோ சேர்ல ஏங்க கரெக்டாக செவுத்து பின்னாடி ஒழிஞ்சிருக்காங்க நம்ம வர்றதுக்கு பார்த்து. இங்கே ஒரு டைட்டன் சாடு. எதுவும் இல்லை, எல்லாம் பாக்ஸ் தான், வேஸ்ட் பாக்ஸ் தான். இந்தாண்ட வெளிச்சமாக அது தெரியுது. இங்கே ஒருத்தன் ஒழிஞ்சிருக்கான். டே பானைக்குள்ளார என்னடா பண்ணுற? என்னமோ புது ஐட்டம் ஒன்று கிடச்சிருக்கு. இருங்க என்னான்னு பார்ப்போம். 100 ஹண்டர் சாம். இது யூஸ் பண்ணால் எஸ்டஸ் யூஸ் பண்ண முடியாதுன்னு போட்டிருக்கு. நம்ம தாங்க எஸ்டஸ் யூஸ் பண்ணுறோம், வேறு யாருங்க எஸ்டஸ் யூஸ் பண்ணுறா? நம்மளே போட்டு நம்மளே மாட்டிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு வேளை ஆன்லைன் ஐட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த பக்கம் சைடில் ஒரு வழி இருக்கு, எவனா மறைச்சிருக்கான். இந்தாண்ட ஒரு சோல் தெரியுதுங்க, அதை போய் எடுப்போங்க. Green Blossom temporarily boost stamina recovery speed. ஸ்டாமினா ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் பண்ணுங்க, அவ்வளோதாங்க. இப்போவே ஃபாஸ்ட்டாக தாங்க இருக்கு. ஒருவேளை பார் பெருசாக இருந்தால் நமக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேங்க. இங்கே ஒருத்தர் இருக்கான். கரெக்டாக நம்ம வரதை பார்த்து ஒழிஞ்சிருக்காங்க. அதனால நம்ம பார்த்துட்டோம் அவனை. நம்ம இப்படி போனால் நம்மளை போட்டு தெளிவான். இது ஏதோ இருக்கு, ப்ராட் ஷாட். இருங்க என்னன்னு பார்ப்போம். நம்ம நார்மலாக ஃபஸ்ட் யூஸ் பண்ண வெப்பன் மாதிரி தாங்க எதுவும் இருக்கு. என்ன கொஞ்சம் டேமேஜ் டிஃப்ரென்ஸ் வருது, அவ்வளோதாங்க. கீழே 2-3 பேர் போகிறானுங்க. ஒரு நாய் இருக்கு. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போவோம். கீழே வந்து ஒவ்வொருத்தனா நம்ம லூர் பண்ணி கொண்டுடலாங்க. ஏன் இங்கே ஒரு உட்காந்துருக்காங்க. செவுத்தில் வேற கரெக்டாக மோதிடுதுங்க. ஏங்க இந்த செஸ்ட்டுங்க ட்ராப்புன்னு நினைக்கிறேன். இருங்க பாம்பை போடுவோம். என்ன ஒன்றும் ஆகல. இருங்க அடித்து பார்ப்போம். ஒன்றும் ஆகலைங்க, நார்மல் செஸ்ட்டு தான். சில்வர் ஈகிள் கைட் ஷீல்டு.
பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ஒரே மாதிரி தான், கொஞ்சம் வெயிட் வந்து டிஃப்ரென்ஸ் வருது அவ்வளோதான். இங்கே ஒன்றும் உட்காந்துருக்கான். கீழே என்னமோ இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சோலுக்கும் நார்மல் ஐட்டமுக்கும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி வச்சுருக்கானுங்க. ஐட்டம் எது சோல் எதுன்னே தெரிலங்க. நீ பாருங்க 4 பேர் இருக்கானுங்க. இருங்க ஃபஸ்ட்டு இந்த இது நாயை மட்டும் அடிப்போம். வா வா வா. இவன்ட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க, திடீர்னு ஏறிந்து அடிப்பான். ஜம்ப் அட்டாக் போடுவாங்க, அவ்வளோ பேரை சுற்றி வச்சுட்டு எப்படி ஜம்ப் பண்ணுறான்னு தெரில. இங்கேருந்து போட முடியாதுங்க, கீழே போயிடுவோம். என்ன சேரை தடவிட்டுருக்கான், உடச்சிட்டாங்க. வாடா வாடா. இங்கே பாருங்க, என் ஜம்ப் அட்டாக்க போடுறான். இவனுக்கு ஹெல்த்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு அந்த சோல் எடுப்போம். எதுவும் இல்லைங்க, எஸ்டர் ஷாடுங்க. இங்கே பாருங்கள், இதில் போட்டிருக்கேன் ஆண்ட்ராய்டை போய்ட்டு இதை கொடுத்தா நம்ம வந்து எஸ்டர்ஸ் ஃப்ளாஸ்காக மாற்றிக்கலாங்க இதை. இருங்க, நம்ம ஃபஸ்ட்டு பான்ஃபயர் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஃபயர் இன்ஜினியரிங் போகிறோம். இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம ஃபயர் இன்ஜினியரிங் மட்டும் மாட்டிக்குவோம். இந்த நாய் தொல்லை தாங்க முடியலங்க, எல்லா இடத்துலையும் 2 நாயை போட்டு வச்சுருக்கானு. மனுஷன் 100 ஆகி ஓகேங்க, நாய் கூட வாங்க. ஏங்க செல் கீங்க, நம்ம வந்து அந்த ஜெயில் கீன்னு நினைக்கிறேன். அது இருங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்ப்போம். அதாங்க போட்டிருக்கான். இங்கே பாருங்கள், தீவ்ஸ் எல்லாம் வந்து ஜெயிலில் போட்டு வச்சுருவானுங்க, அந்த ஜெயிலோட கீ தாங்க இது. லாத்திரை கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 100 செட்டில்மெண்ட்டுன்னு ஏதோ கீழே இருக்குது, அங்கேருந்து திருடனுங்க இங்கே வர்றானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ நம்ம ஜெயிலில் பார்த்தோம் வந்து திருடங்க, அவனை எதுக்கோ அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க உள்ளார. இவன் வேற கீழே இருக்காங்க, பாஸ் மாதிரி இருக்கான். பாஸ் என்னன்னு வர தெரில, கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கு. இங்கே ஏதோ இருக்கு, டைட்டனட் ஷாடுங்க, வெப்பான் அப்கிரேட் பண்ணி யூஸ் ஆகும். எங்கே போகிறதுனே தெரில, இந்த பக்கம் தான் போகணுமா? திருப்பி ஃபஸ்ட்டு வரைக்கும் போக முடியாதுங்க, இங்கேயே போவோம். இவன் போட்டோம், அவனோடைய கொஞ்சம் கீழே விழுந்துடும். லாஸ்ட் வர காலிங்க சுத்தமாக. பான்ஃபயர் எங்கேயாவது பக்கத்தில் இருக்கான்னு வர தெரில. இங்கே ஒருத்தன் வர. ரேப்பியர் இப்போதைக்கு பார்க்க முடியாதுங்க. ஏங்க பம்பு தர மாதிரி சுற்றுறாங்க, என்னடா ஸ்கில் இது? கிட்ட எவனுமே வர முடியாதுங்க. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு பாஸ் வச்சிருந்தாலும் அவனை மாதிரி எவ்வளோ பேர் வெப்பன் வச்சுருக்கான் பாருங்க. கர கர கரன்னு சுற்றுறாங்க. ஐயோ மூலையில் மாட்டிக்கிட்டாங்க, யார் போகிறதுக்கு இடமே இல்லைங்க சுத்தமாக. ஓடிடுறா. ஏங்க ஏதோ ஸ்கில்லு போடுறாங்க, லைட் ஏதோ மேலேருந்து வருது. ஐயோ இடம் சின்னதாக இருக்குங்க, இடைஞ்சலாக இருக்குங்க.
லாஸ்கோ சுத்தமாக இல்லைங்க, 2 அடி தான் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். ஆஹா மாட்டிட்டாங்க, கண்டிப்பாக கொண்டுரும். அதை பாருங்க. சே, இந்த அனிமி இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், அதனால் வந்து டக்குன்னு எப்படி அடிப்பான்னு தெரிலங்க. நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக அடிப்போம். இந்த செல்லு பான்ஃபயர் பக்கத்தில் இருக்கிறதுனால ஃபஸ்ட் இதை ஓப்பன் பண்ணுவாங்க. பேசிக்கலாக என்ன சொல்கிறான்னா, உன்னை பார்த்தா ஜெயிலர் மாதிரி தெரில, இப்போ தான் அந்த பெல்லு டோலாச்சு, நீ அதுக்கப்புறம் வந்ததை பார்த்தா நீ வந்து ஒரு அன்கிண்டலாக தான் இருப்ப. உன்ன மாதிரி அன்கிண்டல் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா நீ? இந்த லாத்ரி கால்ஸ் கீழே வந்து 100 செட்டில்மெண்ட்டுன்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் லாரட்டன் ஒருத்தி இருக்கா, அவகிட்ட என்னோட ரிங்கை வந்து நீ கொடுத்துட்றியா? நீ அப்படி கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு லாயலாக இருக்கேன், ப்ளீஸ் எனக்கு இதை ஹெல்ப்பை மட்டும் பண்ணு அப்படின்னு கேட்குறான். கேம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ தாங்க நமக்கு கொஸ்டின் ஒன்று கொடுக்குறானுங்க, அக்செப்ட் பண்ணுவோம். Very well. I humbly place my faith in you. I am Grey Rat of the Undead Settlement, and I promise to assist you. ஓகே, அவன் பேர் வந்து கிரே ராட்னு சொல்கிறாங்க. At the base of the high wall. Do your part and I'll do mine. ஓகே, ப்ளூ டயர் ஸ்டோன் ரிங்குன்னு கொடுத்துருக்கான். என்ன ரிங்குன்னு பார்ப்போம். ஓகே, இன்க்ரீஸ் டேமேஜ் அப்சார்ப்ஷன் when HP is low. ஏங்க இது யூஸ் ஆகுங்க, இது நம்ம எக்யூப் பண்ண முடியுமா? எக்யூப் பண்ணலாங்க. ஒருவேளை இந்த கொஸ்டின் நம்ம பண்ண மாட்டா நம்மளே வச்சுக்கலாமோ? ஓகேங்க, செல்லை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக எல்லா அனிமே ஸ்கிப் பண்ணி இங்கே வந்துட்டோங்க. ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு ஏணி கீழே போகிறதுக்கு ஒரு வழி இருந்தது, அதை ஃபஸ்ட்டு போவோம். இந்த செவுத்து கட்டமல் ஏரியா என்ன பண்ணுற? வாங்க கீழே போவோம். கீழே போகும்போது பயமாகவே இருக்கேங்க, எல்லாம் செத்துறானுங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, செவுத்துலேருந்து ஏறி வரானுங்க. செவுத்தில் தொங்கிட்டு என்ன பண்ணுறானுங்கன்னு தெரிலங்க. ஏதோ சண்டை நடந்த மாதிரி இருக்குங்க, யாருக்கோ சண்டை, அவங்களாம் எடுத்து கொன்று குவிச்சிருக்கானுங்க. இந்த வாட்டி கரெக்டாக முடிக்கிறாங்க அவனை. கர 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 கீழே மட்டும் விழக்கூடாதுங்க. அதாங்க சொன்னேன். கொஞ்சம் அவனை வெளில வர வச்சிடலாங்க, கொஞ்சம் ஓப்பன் ஃபீல்டுக்கு வந்துட்டானா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க நமக்கு. வாடா, ஹெல்த் வேறு ஒன்று தாங்க இருக்குது, கிட்ட நின்று அடி அடின்னு அடிப்போங்க. ஆனால் பெருசாக ஹெல்த் ஒன்றும் இல்லைங்க, இன்னும் ஒரு 5-6 அடி வாங்குறான் அவ்வளோதான். டேமேஜ் மட்டும் அவன்கிட்ட வாங்கக்கூடாதுங்க. தூரமாக நின்னா தாங்க ஸ்கில்லு போடுறான், ஒருவேளை கிட்ட போய் அடித்தா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. 1 2 அவ்வளோதாங்க செத்தாங்க. அட பாவி, கடைசியில் அந்த ஸ்கில் விழுந்துருச்சுங்க. இங்கே மேலேருந்து கீழே வரலங்க, கீழேருந்து மேலே வருதுங்க. அதுதான் அவனோட வெப்பன் ஸ்கில்லு போலங்க. எம்பர் என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஏங்க எக்ஸ்ட்ரா ஹெல்த்து தரும் போலங்க, மேக்ஸிமம் ஹெச்பி வந்து ஏற்றுன்னு போட்டிருக்கு, யூஸ் பண்ணுவோம். ஆமாங்க, இந்த பாஸை கொல்லும் போது எம்பர் ரிஸ்டோர்டுன்னு வந்ததில் அங்கே பாருங்கள், அந்த எம்பர் சாப்பிட்டோன்னே நமக்கு அந்த ஒரு ஃபயர் எஃபெக்ட் மாதிரி வந்துருச்சு. ஓகேங்க, இது யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஏதோ பாஸ் ஃபைட் இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணால் எக்ஸ்ட்ரா ஹெல்த் இருந்தால் தப்பிக்கலாங்க. நார்மலாக கூட யூஸ் பண்ணலாம்.
திடீர்னு நமக்கு ஹெல்த்து தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணலாம். இந்தாண்ட ஒரு வழி இருக்கு. பின்னாடி அவனை வந்து அம்படிக்கிறான். சுற்றி சுற்றி போகிறான், எங்கே போகிறான்னே தெரிலங்க. இங்கே போவோமான்னு தெரில. ஏங்க இவன் ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க அடிக்கிறதுக்கு. இந்த பக்கமே போவோம். ஹெல்த் வேறு கம்மியாக தானுங்க இருக்குது. இந்த பக்கம் ஏதாவது பான்ஃபயர் இருந்தால் ஈஸியாக இருக்கும் நமக்கு. பாருங்க கீழே வேற 2 பேர் போகிறானுங்க. பேட்ரோலில் இருக்கானுங்க 2 பேர். ஓகே, இந்தாண்ட ஒரு வழி இருக்குது. ஏதாவது ஐட்டம் எதாவது இருக்கான்னு தெரிலங்க. ஆமாம், இங்கே ஏதோ இருக்குது. லார்ஜ் சோல். அந்தாண்ட ஒரு ஐட்டம் இருக்குங்க. தாண்ட முடியுமா? தாண்ட முடியல. வாங்க செகண்ட் ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் செவுத்தோட்டி இந்தாண்ட வந்துடுறேங்க. தாண்டுடா. ஐயோ, இந்த வாட்டி கரெக்டாக தாண்டுறேங்க. தாண்டிட்டாங்க. கடைசியிலங்க எவ்வளோ ட்ரைக்கு அப்புறங்க ரிங் ஆஃப் சாக்ரிஃபைஸ். லூஸ் நத்திங் அப்பான் டெத்து. ஓகே, நம்ம செத்தா வந்து சேவல்ஸ் வந்து கீழே உள்ளதுங்க. ஒரு வேளை எப்போயாவது நம்ம நிறைய சோல்ஸ் வச்சுட்டு சாவர நிலமையில இருந்தால் அந்த ரிங் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வாட்டி ஸ்ட்ரைட்டாக போகிறோங்க. எம்பர் யூஸ் பண்ண முடியலங்க. ஒரு வாட்டி ஒன்று தான் யூஸ் பண்ண முடியுமான்னு தெரில. ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இங்கே ஒருத்தர் இருக்கான். இருங்க, அவனை அடித்து லூர் பண்ணுவோம். லாக் பண்ணியாச்சு. இங்கே க்ரீன் பிளாசம்ங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக போவோம். எங்கள் செவத்துலேருந்து எவனை வரானுங்க? 4-5 பேர் கும்பலாக வந்துட்டானுங்க. டே சாவடிச்சிடாதீங்களா? ஐயோ, ஒரே ஹெச்பி தாங்க இருக்குது. ஒரு அடி அங்கே செத்துருவாங்க. ஏங்க க்ளூ கலர் ஏதோ ஒரு க்ளோ எஃபெக்ட் மாதிரி இருந்துச்சுங்க. ஏங்க நம்ம அந்த ரிங்கு போட்டோம்ல, அந்த ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி கம்மியாக இருந்ததுன்னா டிஃபென்ஸ் அதிகமாகவும் போட்டிருந்தது. அந்த எஃபெக்ட் போல். ஆனால் பயங்கரமாக இருக்கு. இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, நடுவில் இருக்கிறதுல நின்னா மேலே போகுதுங்க. ஹெல்த் வேறு சுத்தமாக இல்லைங்க. ஏதோ ஒரு கேட் இருக்கு. வாங்க திறப்போம். போடா. ஏங்க இந்த கேட்டுங்க நம்ம ஸ்டார்டிங்கில் ஏரியாவில் இருந்ததில் ஃபஸ்ட்டு ஒரு கேட்டு, அந்த கேட்டுங்க. ஓகே, நம்ம இப்படி போகலாம். பான்ஃபயர்லேருந்து பக்கங்க. ஓ, இப்படி தான் ஓப்பன் பண்ண முடியல. இதுக்கு சாவி தேவையில்ல போலங்க. எப்படியும் செத்துருவோம். ஓடிடுறா. சே, பாருங்க கரெக்டாக உருண்டு வரோம். அந்த இடத்துல கரெக்டாக அடிக்கிறாங்க. பரவாயில்ல. எப்படியும் அந்த கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பான்ஃபயர்லேருந்து அந்த கேட் ஓப்பன் பண்ணால அது வழியாக திருப்பி இங்கே வந்துட்டாங்க. இன்னும் படவே மாட்டேங்குது. அடப்பாவே தெரியாமல் ஹெல்த் எடுத்து குடிச்சிட்டேங்க. டேய் நவராதரா. நின்னா தாங்க படுது, நான் தான் பட மாட்டேங்குது. இருங்க வந்துட்டாங்க. பாருங்க ஈஸிங்க. அப்படியே பின்னாடி போய் 2 அடியை போட்டுடலாம். கரெக்டாக 3 வாட்டி அடிக்கும் போது 3ஆவது அடி அடிக்கும் போது பின்னாடி வரலாங்க. இவன் ஈஸியாக இருக்காங்க. அது அவன் தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கான். அவன் பெரிய ஷீல்டு வச்சிருக்கறனால நம்ம கிட்ட போய் அடித்தாலே பிளாக் பண்ணிடுறாங்க ஃபுல்லாக. ஓகேங்க, இவனுக்கு
எனக்கும் ஓரளவுக்கு ஈஸியாக இப்போ பேட்டர்ன் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாச்சுங்க. கரெக்டாக 2 வாட்டி அடிக்கும் போது பின்னாடி போயிடணுங்க. ஓகே ஓகே. இவங்க இந்த ஸ்டோரியில் ஸ்டார்டிங்கில் வந்தாங்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி ஓப்பனிங் கிரெடிட் சீனில் ஒருத்தர் நடந்து போகும்போது செத்து போகிற மாதிரி காட்டுவாங்க. நிறைய பேர் இருக்கானுங்க. இருங்க இந்த பக்கம் மேலே போவோம். இங்கே ஒருத்தர் இருக்காங்க. 2 3 அவ்வளோதாங்க. பின்னாடி போய் ஒரு அடி. கிரிட்டிக்கல் ஹிட்டை பேக் ஸ்டாப் அடித்தோன்னா கிட்டத்தட்ட முக்காசி காலியாகிறாங்க. இது ஏதோ ஒரு பெரிய வெப்பனை. லூசர்னே ஆல்பர்ட்னு போட்டிருக்கான். அப்படின்னு என்னன்னு தெரில. பெரிய சைஸ் சுற்றி மாதிரி இருக்குங்க. ஃபாஸ்ட்டாக அடிக்க முடியலங்க, ரொம்ப ஸ்லோவாக அடிக்க முடியுது. அந்த ஸ்பியர் இருக்குல்ல அதே மாதிரி தாங்க இதுவும். ஆனால் இது பார்த்தா வேறு மாதிரி ஸ்கில்லு மட்டும் போடுறான். வேஸ்ட்டுங்க. ஸ்டார்டிங் வெப்பன் தாங்க. அதுவும் இந்த பேட்டில் எக்ஸ் 2 தாங்க ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஒருவேளை நமக்கு விளையாட தெரிலன்னு நினைக்கிறாங்க. நமக்கு இந்த வெப்பன் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கு. இங்கே ஒருத்தருக்காங்க கண்ணு ரெட் கலரில் எரியுதுங்க. இவன் மூவ் செட் வேறு மாதிரி இருக்குங்க. ஆனால் இவனும் ஓரளவுக்கு பின்னாடி போனால் ஈஸியாக அடிக்குங்க. ஆனால் ஹெல்த்தை பாருங்கள், பாதி ஹெல்த்து தான் குறைஞ்சிருக்கு. பயங்கர எஃபெக்ட்டுங்க. கண்ணை பாருங்கள், வேறு லெவலில் இருக்காங்க. ஏதோ பொசஸ்டு மாதிரி இருக்கான். ஏதோ டீமன்ஸ் வந்து இவனை ஆவி உடம்புல ஏறின மாதிரி இருக்கான். என்னமோ விழுந்தது, என்ன விழுந்ததுன்னே பார்க்கலாங்க. ஓகே, ரிஃபைன்டு ஜெம். ஓகே, ஏதோ வெப்பன் ஸ்கேலிங் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுங்க. ஓகே, நமக்கு வந்து பெருசாக ஐடியா இல்லை. ராஜெம்னு ரிஃபைன்டு ஜெம்னு தெரில. இந்த ஃபயர் ஜெம் அதெல்லாம் ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா அது ஃபயர்னு போட்டிருக்கேன், நல்லா ஃபயர் டேமேஜாக இருக்கும். இது பெருசாக ஐடியா இல்லைங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் இருக்கானுங்க. என்னன்னு தெரிலங்க, என்ன ஸ்டோரி, எதுக்கு இங்கே இருக்கானுங்கன்னு தெரில. ஏதோ பெரிய பாஸ் ஏரியா மாதிரி இருக்குது. பாஸ் ஃபைட் என்னன்னு தெரிலங்க. யாரோ உட்காந்துருக்காங்க. ஓகேங்க, பேசிக்கலாக என்ன சொல்கிறான்னா, இவன் வந்து நமக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். இவன் பேர் வந்து எம்மா. இவன் வந்து இந்த லாத்ரிக் கேசலோட ப்ரீஸ்ட்ரெஸ்னால் சாமியார் மாதிரி. இவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம தேடி வந்த லார்ட்ஸ் யாரும் இங்கே இல்லை, எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டானுங்க. இப்போ நம்ம போகணுன்னா அந்த லாத்ரிக் கேசல் கீழே ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போகணுன்னு சொல்கிறான். அது போகிறதுக்கு ஒரு பேனர் வேணும். அந்த பேனர் வந்து தரேன்னு சொல்லி ஒரு பேனர் கொடுக்குறா. அந்த பேனர் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ ஒரு பெரிய கேட் இருக்குமா, அந்த கேட்டை தாண்டி இந்த பேனரை ரேஸ் பண்ணணுன்னு சொல்கிறா. ஆனால் போகும்போது பார்த்து போங்க, போரியல் வேலையை சேர்ந்த ஒரு நாய் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஏதோ போரியல் வேலியிலேருந்து ஒரு நாய் இருக்குன்னு சொல்கிறா. என்னான்னு தெரில. ஓகே, போரியல் வேலி வந்து இன்னொரு இடம் நினைக்கிறேங்க. லாத்ரிக் மாதிரி அது ஒரு ஏரியா நினைக்கிறேன். வேறு எதுவும் வழி இல்லைங்க, இப்போ நேராக தான் போனோம். என்னன்னு பார்ப்பாருங்க. அந்த ஸ்மால் லாத்ரிக் பேனர் ஹெல்டு பை லாத்ரிக் மெசஞ்சர் ஹோல்ட் அவுட் சைட் த மெயின் கேட் கிரீட்டட் பை அன் எஸ்கார்ட்னு சொல்லியிருக்காங்க. யாரோ வந்து எஸ்கார்ட் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்களாம் மெயின் கேட்டுக்கு வெளியில். ஆக்சுவலாக நம்ம எங்கே போகிறோன்னா அந்த அண்டட் செட்டில்மெண்ட்டுக்கு போகிறோங்க. அதுதாங்க இந்த லாத்ரிக் கேசல் கீழே இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஆள் இருக்கான்ல கிரே ரெட்டு, அந்த திருடன், அவன் வந்து ரிங்கு கொடுக்க சொன்னான்ல, அது ஆக்சுவலாக அவன் ஆள் வந்து கீழே தான் இருக்கா. நம்ம அங்கே தான் போகிறோம். இருங்க, ஃபஸ்ட்டு இவனுங்க 2 பேரும் முடிப்போம். சுற்றிகிட்டே இருக்காங்க. நம்ம கூட சேர்த்து இங்கே ஒருத்தவனும் இருக்கான். வேறு யாரும் இல்லைங்க. ஆனால் என்னன்னு தெரிலங்க, ஏதோ சண்டை நடந்திருக்குங்க. பெருசாக வந்து கதையில் வந்து ரிவீல் பண்ணல எதுவும். நில்றா, சுற்றிகிட்டே இருக்காதரா. டபுள் ஹேண்ட் டச் அடிப்போமா? ஜம்ப் அட்டாக் போடலான்னா அந்த ஜம்பே பண்ண முடியலங்க.
ரெண்டுத்துக்கும் ஒரே பட்டன் கொடுத்துருக்காங்க. ஜம்புக்கு ஒரே பட்டனு, ஸ்ப்ரிண்ட்டுக்கு ஒரே பட்டனு. இவனுங்க என்ன ஸ்டோரின்னு இவனுங்களுக்கும் தெரில. செத்துட்டானுங்க, அது மட்டும் தெரியுது. எதுக்கோ லாத்ரிக்கு வந்திருக்கானுங்க எல்லாரும். பில்கிரிம்னு கதையில் சொல்கிறாங்க. இங்கே லாத்ரிக்கில் அப்படி என்ன இருக்குன்னு தெரில. இந்த கேட்டு தாங்க அந்த மெயின் கேட்டு. இதை தாண்டி வெளில போய் அந்த பேனரை தூக்கணுங்க. இது ஒரு கட் சீனு. பாஸ்ன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, பாஸ் தாங்க. ஏதோ ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வரான். இது நாயாடா? இதை தாங்க சொன்னாங்க அவ போரியல் வேலை சேர்ந்த ஒரு நாய் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆர்மர் போட்டு ஏதோ கையில் வந்து சுற்றி மாதிரி வச்சிருக்கா. இங்கே பாருங்க, எஃபெக்ட் ஏதோ ஐஸ் எஃபெக்ட் வருது. வேர்ட் ஆஃப் பாரல் வேலி. இன்னும் ஏரியா வரமாட்டேங்கிறான். வந்துட்டாங்க. கிட்டே இருந்து அடிப்போங்க. ரொம்ப தள்ளி இருந்தால் என்னென்னமோ அட்டாக் போடுறாங்க. எங்கள் பேட்டர்ன் தெரிலங்க, ரொம்ப அடி வாங்குறோம். ஒரு அடி வாங்கினா செத்துருவாங்க. பின்னாடி போய்ப்போம். ஃபுல் ஹெல்த் ஏறி வச்சுங்க. ஹெல்த் வேறு கம்மியாக இருக்குங்க, 2 தான் இருக்குது. பின்னாடி அடிப்போங்க, காலிலே அடிப்போம். ஜஸ்ட்டு ஷீல்டு வச்சுருக்க ஞாபகத்தில் நான் பாட்டு நிற்கிறேங்க. அவ்வளோதாங்க, பாதி குறைக்க போகிறோங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருக்கான். அந்த ஈஸியாக பார்க்க முடியுதுங்க. கண்ணா அப்படின்னா அடிக்க மாட்டேங்கிறான். கரெக்டாக நம்ம அடிக்கும் போது டாஷ் பண்ணிடுவோங்க. அவ்வளோதாங்க, பாதி குறைச்சாச்சு. ஏதோ கத்தான். ஏங்க டார்ச் பண்ணுறாங்க கண்ணாப்பினானு. மாடு மாதிரி முட்டுறாங்க. வந்து மாடா நாயா நீ? அடிப்பாங்க, அடிச்சிடலாங்க ஈஸியாக. என்னன்னு தெரியலங்க, ஸ்டக்காக நிற்கிறான். இல்லைங்க, ஏதோ அட்டாக்கை போடுறாங்க. நம்ம அது கரெக்டாக பின்னாடி வந்துட்டாங்க. அவன் பின்னாடி. செத்தாடா, செத்து போடா நாயே. ஏங்க பாஸ்லாம் ஈஸியாக இருக்கானுங்க. நார்மல் எண்ணி தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கானுங்க. எம்பர் ரிஸ்டோர்டு. ஆமாங்க, எம்பர் யூஸ் பண்ணியிருக்கலாங்க ஃபைட் அப்போ. மறந்தே போயிடுச்சுங்க. மெம்பர் யூஸ் பண்ணியிருந்தால் கொஞ்சம் ஹெல்த் அதிகமாக இருக்குங்க. ஓகே, இது சோல் ஆஃப் போரல் வேலி வாட்டர்னு போட்டிருக்கேங்க. ஓகேங்க, இது யூஸ் பண்ணி நிறைய சோல்ஸ் கிடைக்குன்னு போட்டிருக்கு. இல்லாட்டி டிரான்ஸ்போஸ் பண்ணி உண்மையான ஸ்ட்ரென்த்தை வெளில கொண்டு வரலான்னு போட்டிருக்கு. என்னன்னு தெரிலங்க. ஒரு ஃபயர்லிங்ஸ் ட்ரெயின் போனால் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிக்கிறேங்க. ஆக்சுவலாக லாத்ரிக் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க. அடுத்து நம்ம வந்து 100 செட்டில்மெண்ட்டு தாங்க போகிறோம். நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.